மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னென்னா சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் 4 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாமா? 8 பவர் m ஈக்குவல் டு 32 அப்படின்னாக்கா எம்மோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ 8 பவர் m ஈக்குவல் டு 32ன்னு கொடுத்துருக்காங்களா? இது எப்படி எழுதலாம்? இதை ரெண்டும் அடிமானம் சேமாக கொண்டு வரணும். சரிங்களா? அப்போது இது 2 பவர் க்யூப்னு எழுதலாமா? ஏன்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இப்போ 2 4 இன்ட்டு 2 4 2 8. அப்போ 8 எப்படி எழுதலாம்? 2 பவர் க்யூப்னு எழுதலாமா? ஹோல் பவர் என்ன இருக்குது? எம் இருக்கா? அதே மாதிரி இந்த 2 அடிமானமாக வரணும். அதே மாதிரி 32 எத்தனை தடவை எழுதலான்னு பாருங்கள். இப்போ 32 2 அடிமானமாச்சு எழுதணும். அதனால் 2ஆல் எடுத்து பார்க்கலாம். 1 2 2 6 2 12 2 8 2 2 4 2 4. ஓகேவா? அப்போ எத்தனை தடவை 2 வருது? 1 2 3 4 5 தடவை வருதா? 2 பவர் 5ன்னு எழுதலாமா இதை? இப்போது 2 5 தடவை போட்டால் 32 வரும். சரிங்களா? அதான் இங்கே. இப்போ பாருங்கள், இது 2 அடிமானம் 2 சேமாக வந்துருச்சா? அப்போ என்ன பண்ணலாம்? அடுக்க மட்டும் எடுத்துக்கலாமா? இந்த 3 இன்ட்டு எம்னு எழுதிக்கலாமா இதை? இப்போ 3m ஈக்குவல் டு 5 அப்படின்னு எழுதலாமா? இப்போ m ஈக்குவல் டு என்ன வரும்? 5 டிவைட் பை 3ன்னு வருமா? இப்போ ஆன்சர் என்ன? ஆன்சர் சி அப்படிங்கிறதா ஆன்சர். சரிங்களா? சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், செகண்ட் சம். இப்போ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போது 1 மைனஸ் 1/3 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் 1/3 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? இப்போ எல்சிஎம் எடுத்தால் 3ன்னு வருமா? 3ன்னு எடுத்தால் இங்கே 1 இருக்கிறதா மேலே கீழே என்ன பண்ணணும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா? அப்போது 3 மைனஸ் 1ன்னு வருமா? இங்கே என்ன வரும்? 3 மைனஸ் 1 டிவைட் பை 3ன்னு வரும். சரிங்களா? அந்த ஃபார்மேட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? போகலாமா? இப்போ இது என்ன வரும்? 3 மைனஸ் 1 டிவைட் பை 3ன்னு வருமா? இங்கே எப்படி வரும்? 4 மைனஸ் 1 டிவைட் பை 4ன்னு வந்துருமா? இங்கே பாருங்கள், இங்கே என்ன வரும்? 5 மைனஸ் 1 டிவைட் பை 5ன்னு வந்துடும். சரிங்களா? அண்ட் ஸோ ஒன் இங்கே அப்படியே இருக்கும். அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இங்கே எப்படி வரும்? q மைனஸ் 1 டிவைட் பை க்யூன்னு வந்துடும். டிவைட் பை க்யூன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், 2 டிவைட் பை 3 இன்ட்டு இங்கே என்ன வரும்? 3 டிவைட் பை 4ன்னு வரும். இன்ட்டு 4 டிவைட் பை 5ன்னு வரும். அண்ட் ஸோ ஒன் இங்கே லாஸ்ட்டில் q மைனஸ் 1 டிவைட் பை க்யூன்னு இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா என்னென்னா, இப்போ பாருங்கள், இது எல்லாமே கேன்சல் பண்ணுற மாதிரி வருதா? இது இங்கே 5 வரும். இங்கே அண்ட் ஸோ ஒன் இங்கேயும் என்னென்னா 5/6ன்னு வரும். அப்போ இதையுமே கேன்சல் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே. இது எல்லாமே கேன்சல் ஆகிடும். லாஸ்ட்டாக என்ன பேலன்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற அந்த 2வும் இங்கே இருக்கிற அந்த க்யூ மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். பாக்கி எல்லாமே அடிபட்டு போயிடும் இதில். சரிங்களா? இப்போ ஆன்சர் என்னென்னா 2/q அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் என்னென்னா 2/bங்கிறதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஒன்றும் இல்லை, இது அப்படியே போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்துச்சிங்கன்னா நீங்கள் இப்போ இதை எப்படி எழுதணும்னா, எல்சிஎம் எடுத்து எழுதணும்னா 3 மைனஸ் 1 டிவைட் பை 3ன்னு வந்துடுமா? அப்போ 2 டிவைட் பை 3ன்னு வந்துடும். அப்போ இங்கே பாருங்கள், இதெல்லாம் மல்டிப்ளை தானே இருக்குது. அப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டே போயிட்டோன்னா இங்கே இருக்கிற 2வும் இப்போ தொகுதியில் இருக்கிற 2வும் இங்கே பகுதியில் இருக்கிறது மட்டும்தான் மிச்சம். இது மீதி இருக்கும். சரிங்களா? அடிப்படாமல் இருக்கும். அப்போது 2 டிவைட் பை க்யூன்னு எழுதணும். சரிங்களா? இதே ஃபார்மேட்டில் இன்னொரு சம் இருக்குது, பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு புரியும். சம் பாருங்கள், அதே ஃபார்மேட்டு தான். இப்போ அப்படியே போடுங்க பார்க்கும். இப்போ எங்கன்னா 3 மைனஸ் 1ன்னு வந்துடுமா? இப்போ 3 மைனஸ் 1 2/3ன்னு வந்துடுமா? இங்கே இன்ட்டு இங்கே என்ன வரும்? 4 மைனஸ் 1 3 டிவைட் பை 4. சரிங்களா? இங்கே 5 மைனஸ் 1ன்னு வருமா? அப்போ 4 டிவைட் பை 5 அப்படின்னு வரும். இதெல்லாம் நீங்கள் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறேன். ஆனால் நீங்கள் எக்ஸாமில் இவ்வளோ டைம் இல்லாமல் டேரெக்டாக அப்படியே டக்கு டக்குன்னு போட்டுறணும். பாருங்கள், 100 மைனஸ் 1 99 டிவைட் பை 100 வந்துடுமா? இப்போ பாருங்கள், இப்போ என்ன சொன்னேன்? இந்த மாதிரி ஃபார்மேட் வந்தாலே இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். இந்த மாதிரி இங்கே இருக்கிறதா எல்லாமே கேன்சல் ஆகிடும். என்ன பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னாக்கா, இங்கே இருக்கிற பகுதியும் இங்கே இருக்கிற தொகுதியும் இங்கே இருக்கிற பகுதியும் தான் பேலன்ஸ் இருக்கும். அப்போ என்ன வரும்? 2/100ன்னு வரும். சரிங்களா? இப்போ எப்படி எழுதலாம்? 1/15 அடித்து போடலாமா? அப்போ ஆன்சர் பி தான். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஃபார்மேட் இங்கே இதெல்லாம் கேன்சல் பண்ணுற மாதிரி ஃபார்மேட் வந்துன்னா, இந்த ஃபார்மேட் வந்தாலே ஆன்சர் என்னென்னா, இங்கே இருக்கிற தொகுதியையும் இங்கே இருக்கிற பகுதியையும் போட்டு அதை அடித்து போட முடிஞ்சால் அப்படியே அடித்து போட்டு ஆன்சர் போடணும். அவ்வளோதான். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான சம் தான். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் தான் நான் போடுறேன். ஆன்சர் நீங்கள் இவ்வளோ இதெல்லாம் போட்டு தான் போடணும்னு இல்லை. உங்களுக்கு நெக்ஸ்ட் சம் பாருங்கள்.
40% ஆஃப் 1640 ப்ளஸ் இங்கே வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க, இங்கே என்ன வேல்யூ வரும்னு கேட்டிருக்காங்க, ஈக்குவல் டு 35% ஆஃப் 980 ப்ளஸ் 150% ஆஃப் 850 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இங்கே வந்து என்ன வேல்யூ வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இப்போ பாருங்கள் 40%ன்னு போட்டுக்கலாமா, பர்சன்டேஜ் என்ன, டிவைட் பை 100 போடணுமா, இன்ட்டு ஆஃப்னா என்னன்னாக்கா மல்டிப்ளே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இந்த இடத்துல அப்போது ஆஃப்க்கு பதிலாக இங்கே மல்டிப்ளே போட்டுக்கிறோம். 1640. சரிங்களா, இங்கே வந்து என்னன்னு தெரியாது, அது வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இங்கே பாருங்கள் 35% இருக்கா, பர்சன்டேஜ்னால் என்ன பண்ணணும், 100/100 போட்டுக்கணுமா, இங்கே ஆஃப்னு இருக்குது, அப்போ இன்ட்டு 980 ப்ளஸ் 150%ங்கிறதுனால 150/100ன்னு போட்டுக்கிறோம். ஆஃபுக்கு பதிலாக இங்கே இன்ட்டு 850. சரிங்களா, இது புரியுதா, இங்கே ஆஃபுக்கு பதிலாக இங்கே வந்து ஆஃப் அப்படின்னாக்கா அந்த இடத்துல என்ன இன்ட்டுன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே பர்சன்டேஜுங்கிறதுனால என்ன பண்ணுறோம், பர்சன்டேஜ்னால் 100%னாலே 100க்கு தானே சொல்லுவோம், அப்போ 35%ங்கிறதுனால 35/100, அதேமாதிரி பர்சன்டேஜ் உள்ளதுனா /100 போடுறோம். சரிங்களா, இப்போ அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி போட வேண்டியதான். சரிங்க, இப்போ பாருங்கள், இப்போ இது கேன்சல், இதையும் கேன்சல் பண்ணால் இது 0 இந்த 0 கேன்சல் பண்ணால் இது 2 164 × 4 என்ன வரும், 164 × 4 நாங்கள் 16க்கு 6 மீதி 1, 24 25க்கு 5 மீதி 2, 4 6ன்னு வந்துடுமா, அப்போது என்ன வரும் 6 5 6 ப்ளஸ் எக்ஸுன்னு இந்த இடத்துல வந்துடும். சரிங்களா, இங்கே அடித்து போடுங்க, வரும் 2 5 7 5 35, இது 2ஆல் அடித்தோன்னா 4 2 8, இது 1 9 2 18, அப்போது என்ன வரும் 49 × 7. சரிங்களா, 49 × 7 வர என்ன வரும் 343 வரும். சரிங்களா, அப்போது இங்கே என்ன பண்ணணும், 343 ப்ளஸ்ஸு இங்கே இதை அடித்து போடுங்க, இது அடிச்சிடலாமா, அப்போ என்ன வரும் 85 × 15 வருமா, 85 × 15 வேல்யூ வந்து 1275 வரும். சரிங்களா, 1275 வரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எக்ஸ் தான் தேவையா, எக்ஸை இந்த பக்கம் வச்சுக்கோ, இது 2 ப்ளஸ் பண்ண என்ன வரும்னா, 2 ப்ளஸ் பண்ணால் ப்ளஸ் பண்ணுங்கள், 1275 343 8 1 6 7 6 6. சரிங்களா, அப்போது 1618ன்னு வருது. சரிங்களா, இப்போ இது இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகிடுமா, 656. சரிங்களா, இது 2 மைனஸ் பண்ணால் என்ன வரும், அது அப்படியே மைனஸ் பண்ணுங்கள், இதோட 656 மைனஸ் பண்ணால் 2 6 வருமா, 15 6 போயிடுச்சுன்னா 9, இப்போது 962ன்னு வந்துடுமா, அப்போ ஆன்சர் என்னன்னா ஏ அப்படிங்கிறதான் வந்து இதை வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா, ஆன்சர் வந்து ஏ. புரியுதா, இங்கே எடுத்து எழுதுறதான் இதில் கஷ்டம், மற்றபடி எப்போதும் சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி போட வேண்டியதான். சரிங்களா, 5th சம் பாருங்கள், விடுபட்ட எண்களை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம எக்ஸ் வேல்யூயும் ஒய் வேல்யூயும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இப்போ நம்மளுக்கு எது தெரியலையோ அதை ஒரு பக்கம் எடுத்துக்கணும், தெரிஞ்ச வேல்யூ ஒரு பக்கம் எடுத்துக்கணும். சரிங்களா, இப்போ இது 2 எடுத்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். 1/4 = x/20. ஏன் இப்படி எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போ இது எடுத்துகிட்டோன்னா நம்மளுக்கு எக்ஸும் தெரியாது ஒய்யும் தெரியாது, அப்போ எந்த வேல்யூமே கண்டுபிடிக்க முடியாதா, அதனால் இந்த பக்கம் பாருங்கள் எக்ஸோ எதுவுமே இல்லை, அப்போ இந்த வேல்யூ எடுத்துகிட்டா எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா, அதனால் இப்போ இந்த 2 வேல்யூயும் எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டெல்லாம் சமம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அதனால் இந்த 2 வேல்யூயும் எடுத்துக்கிறோம். சரிங்களா, இப்போ எப்படி எழுதலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா, கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 4x = 20ன்னு வருமா, அப்போ x = என்ன வரும் 5ன்னு வந்துடுமா, 5×20, இது 2 அடிச்சோன்னா 5×20, அப்போ x = 5ன்னு வந்துடுமா, அப்போது எக்ஸோட வேல்யூ வந்து 5ன்னு வந்துச்சு. அடுத்து இதையும் எடுத்து ஈக்குவல் பண்ணலாமா, 1/4 = 3/y. இப்போ இது 2 ஈக்குவல் பண்ணி பாருங்கள், இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா, கிராஸ் மல்டிப்ளை y = 12, இப்போ ஒய்யோட வேல்யூ என்ன 12, இப்போ எக்ஸ் வந்து 5, ஒய் வந்து 12, ஏ அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, இது ரொம்ப ஈஸியான சம் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 6th சம், கியூப் ரூட் ஆஃப் இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க, 8x³ × 27x³ × 64x³ கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ என்ன, மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ இப்போ இது வந்து க்யூப்பில் இருக்குது. சரிங்களா, க்யூப்பில் இருக்குது. இப்போ 8 என்ன எழுதலாம், 2 × 2 × 2ன்னு எழுதலாமா,
இன்ட்டு எக்ஸ் க்யூப் சரிங்களா. இது ஒன்று இன்ட்டு 27 எப்படி எழுதலாம் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3ன்னு எழுதலாமா. இப்போ 3 9 9 3 27 சரிங்களா. அதுதான் நம்ம இப்போ இப்படி ஏன் இப்படி எழுதுகிறோன்னா ஏன்னா நம்மளுக்கு க்யூப் தானே வெளில எடுக்கணும், அதனால் இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிறோம் சரிங்களா. இன்ட்டு இங்கே பாருங்கள் 64 எப்படி எழுதலாம் 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4ன்னு எழுதலாமா. ஓகேவா. இப்போ என்னன்னாங்க 16 16 இன்ட்டு 4 64 வந்துடும் சரிங்களா. இப்போ புரியுதா. இப்போ வந்து என்னென்னா க்யூபுங்கிறதுனால என்ன பண்ணணும் இதுலேருந்து ஒரு வேல்யூ தான் எடுக்கணுமா. அப்போ இங்கே பாருங்க க்யூப் எடுத்தோன்னா என்ன வரும் இது 3க்கு என்னென்னா ஒரு 2 வருமா இன்ட்டு இங்கே எக்ஸ் க்யூப் இருக்கா அப்போ வெறும் எக்ஸ் வந்துடும் சரிங்களா. புரியுதா. அந்த இடத்துல க்யூப் இருக்கிறதுனால எக்ஸ் இங்கே வந்துடுமா. இதுக்கு க்யூப் எடுத்தோன்னா என்ன வரும் 3 எக்ஸுக்கு 3 2க்கு ஒரு 2 வரும் சரிங்களா. இன்ட்டு எக்ஸ் க்யூப் இருக்குது. இப்போ க்யூபும் கேன்சல் ஆகி மீதி எக்ஸ் மட்டும் இருக்கும் சரிங்களா. இன்ட்டு இப்போ 3 வந்து 3 டைம்ஸ் இருக்கா அப்போது 3 மட்டும் எடுத்துக்கலாம். க்யூப் எடுத்தால் 3 வந்துடுமா. இப்போ இங்கே இருக்கிற எக்ஸு சரிங்களா. க்யூபு அடிப்பட்டு போயிடும் இங்கே எக்ஸு சரிங்களா. அப்போ 4 3 சரி 4 தடவை 3 தடவை 4 இருக்கா அப்போது ஒரு 4 எடுத்துடலாமா. இன்ட்டு இங்கே எக்ஸ் க்யூப் இருக்கிறனால எக்ஸு சரிங்களா. இப்போ இதுக்கு இந்த வேல்யூக்கு வந்து நம்ம க்யூப் எடுத்துட்டோம் சரிங்களா. இப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியதான். என்ன வரும் நாமும் 12 12 இன்ட்டு 2 24 சரிங்களா. 24 இங்கே எக்ஸ் 3 தடவை இருக்கா அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும் அப்போ எக்ஸ் க்யூப்னு வந்துடும் சரிங்களா. இப்போ என்ன வரும்னா 24 எக்ஸ் க்யூப் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்போ ஆன்சர் என்ன வரும் இதுக்கு வந்து பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் சரிங்களா. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள் எக்ஸ் ஸ்டார் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஒய் எனில் 9 ஸ்டார் 11 அதோட மதிப்பு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. போடலாமா. பாருங்கள் அப்படியே இது அப்படியே எழுதிக்கோங்களேன். எக்ஸ் ஸ்டார் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்படியே பாருங்கள் அப்போது இப்போ 9 ஸ்டார் 11ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது எக்ஸுக்கு பதிலாக 9 போடணும், ஒய்க்கு பதிலாக 11ன்னு போடணும் சரிங்களா. அவ்வளோதான் போட்டோன்னா ஆன்சர் வந்துடும். பாருங்கள் இப்போ எக்ஸுக்கு பதிலாக 9 போடணுமா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும் 9 ஸ்கொயர்னு வந்துடுமா. ப்ளஸ் ஒய் என்னென்னு எடுத்துக்கிட்டோம் 11. அப்போது 11 ஸ்கொயர்னு வந்துடுமா. மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்போ 9 இன்ட்டு 11 அப்படியே இந்த கொடுத்துருக்க இதை வந்து இதை அப்படியே இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான் சரிங்களா. போட்டோன்னா ஆன்சர் வந்துடும். பாருங்கள் 9 9 என்ன வரும் 81ன்னு வருமா. 121 இதுக்குன்னா 99 வந்துடுமா. இது சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 202 வருமா. மைனஸ் 99 பண்ண என்ன வரும் 103ன்னு வருமா. இப்போ ஆன்சர் வந்து ஏ சரிங்களா. புரியுதா. ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போனா இந்த 9 ஸ்டார் 11 அப்படின்னு வந்துன்னா என்ன வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் இதே ஃபார்மேட் தானே இங்கே இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 9 போடணும், ஒய்க்கு பதிலாக என்ன பண்ணணும் 11 போட்டு இந்த ஃபார்முலாவில் போய் அப்படியே போட்டோன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ வருதோ அதான் ஆன்சர் சரிங்களா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள் ரூட் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை 169 ஈக்குவல் டு 54 பை 39 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எக்ஸோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. போடலாமா. பாருங்கள் ரூட் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை 169 ஈக்குவல் டு 54 டிவைட் பை 39. நீங்கள் எக்ஸாமில் இப்படிலாம் பொறுமையாலாம் போடக்கூடாது. நான் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இப்படி எல்லாத்தையும் எடுத்து பொறுமையாக எழுதுகிறேன் சரிங்களா. இது பாருங்கள் இப்போ இதுக்கு 169க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும் 13 13 169. அப்போ எக்ஸ் ரூட் எக்ஸ்ன்னு எழுதலாம் டிவைட் பை இதுக்கு ரூட் எடுத்தால் 13 வந்துடுமா. புரியுதுங்க. அந்த இடத்துல இப்போ இதுக்கு வந்து ஹோல் ரூட் தான் இருக்குது. நம்ம ரூட் எக்ஸை தனியாக எழுதிக்கிறோம் டிவைட் பை இந்த 169 ரூட் எடுத்தால் என்ன வரும் 13 வரும் சரிங்களா. மீதி இந்த பக்கம் 54 டிவைட் பை 39ன்னு வந்துடும் சரிங்களா. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் இப்போ அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. பண்ணால் என்ன வரும் 39 ரூட் எக்ஸு டிவைட் பை ஈக்குவல் டு 54 இன்ட்டு 13ன்னு வந்துடுமா சரிங்களா. நம்மளுக்கு என்ன தேவை ரூட் எக்ஸ் தான் தேவை. அந்த வேல்யூ வந்து இந்த பக்கம் வச்சுக்கோங்க. 54 இன்ட்டு 13 டிவைட் பை 39ன்னு வந்துடுமா. ஒரு 13 13 13 39 வந்துடுமா. இதை அடித்தோன்னா என்ன வரும் ஒரு 3 3 8 3 24 வந்துடுமா. அப்போ 18ன்னு வந்துடுமா. இப்போ
ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 18ன்னு வந்துடும். சரிங்களா? ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 18ன்னு வந்துடும். நம்மளுக்கு என்ன தேவை? எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? ரெண்டு பக்கமும் இந்த ரூட் நம்மளுக்கு போகணும்னா என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் பண்ணணுமா? அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த பக்கம் எக்ஸ்ன்னு வந்துடும், இந்த பக்கம் 18 × 18ன்னு வந்துடுமா? 18 × 18 என்ன வரும்? 324 வந்துடும். சரிங்களா? இப்போ ஆன்சர் என்னென்னா 324. பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எக்ஸ் டிவைட் பை 2y ஈக்குவல் டு 6/7 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 14 டிவைட் பை 19ஓட வேல்யூ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எக்ஸ்ஒயோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எக்ஸ்ஒயோட வேல்யூ கண்டுபிடிச்சா அதை கொண்டு போய் இதில் போட்டால் தான் இதோட மதிப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்போ எக்ஸ்ஒயோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? பாருங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் டிவைட் பை 2y ஈக்குவல் டு 6 டிவைட் பை 7 கொடுத்துருக்காங்க. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ண 7x ஈக்குவல் டு 2 12 12yன்னு வந்துடுமா? அப்போது 7 டிவைட் பை 12 ஈக்குவல் டு எக்ஸ் டிவைட் பை ஒய்ன்னு கொண்டு வந்துக்கலாமா? புரியுதா? அந்த இடத்துல எக்ஸ் அதாவது ஒய் எந்த பக்கம் கொண்டு வரோம்? இங்கே பாருங்க, எக்ஸ் இங்கே வச்சுக்கோங்க, ஒய் எந்த பக்கம் கொண்டு வாங்க. அதே மாதிரி 12 இங்கே இருக்குமா? இப்போ 7 கீழே போயிடுமா? இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸுக்கு நேரம் என்ன வேல்யூ இருக்குது? 12. ஒய்க்கு நேரம் என்ன வேல்யூ இருக்குது? 7. அப்போ எக்ஸுக்கு வந்து 12, ஒய் வந்து 7. அப்படி நேராக இருக்கிற வேல்யூ தான் அதோட வேல்யூ. சரிங்களா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12, ஒய் ஈக்குவல் டு 7. சரிங்களா? அப்போது எக்ஸ் வந்து 12, ஒய் வந்து 7. சரிங்களா? அப்போ இதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இந்த மாதிரி ஈக்குவல் வந்து இப்படி இருந்துச்சுங்கன்னா இது நேராக என்ன வேல்யூ இருக்கோ அதான் அதோட வேல்யூ. சரிங்களா? இப்போ பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 14 டிவைட் பை 19 கொடுத்துருக்காங்க. இப்போ போட்டோன்னா எக்ஸோட வேல்யூ என்ன? 12 மைனஸ் 7ன்னு வருமா? டிவைட் பை இங்கே என்ன வரும்? 12 ப்ளஸ் 7 14 டிவைட் பை 19 வருமா? 12ல் 7 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 5 வந்துடுமா? 5 டிவைட் பை இது ரெண்டையும் கூட்டினா 19 வந்துடுமா? ப்ளஸ் 14 டிவைட் பை 19. கரெக்டாக தானே? கரெக்டு தான். சரிங்களா? இது பாருங்கள், 14 கூட்டினா 19 டிவைட் பை 19ன்னு வருமா? இது ரெண்டையும் கேன்சல் பண்ண என்ன வரும்? 1ன்னு வந்துடுமா? இப்போ ஆன்சர் என்ன? +1. சரிங்களா? புரியுதா? அவ்வளோதான். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுலேருந்து எக்ஸ்ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். பண்ணுனா 7x ஈக்குவல் டு 12yன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இது எப்படி எழுதுனா எக்ஸ் பை ஒய் ஃபார்முலா எழுதிக்கிட்டோம்னா இங்கே வந்து 12 பை 7 வந்துடும். சரிங்களா? அப்போ வந்துச்சுன்னா இதுக்கு நேராக என்ன வேல்யூ இருக்கோ அதான் அதோட வேல்யூ. சரிங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12, ஒய் ஈக்குவல் டு 7 அப்படின்னு சொல்லி போட்டுரும். அதை கொண்டு போய் இந்த இதில் ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்னா சிம்பிளிஃபை பண்ணால் 1ன்னு தான் ஆன்சர் வரும். சரிங்களா? ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். ரூட் ஆஃப் ஏ பவர் -1 பி இன்ட்டு ரூட் ஆஃப் பி பவர் -1 சி இன்ட்டு ரூட் ஆஃப் சி பவர் -1 ஏன்னு கொடுத்துருக்காங்க. இதோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், இப்போ வந்து ரூட் ஆஃப் ஏ -1 பி அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் பவரில் -1 இருந்தால் எப்படி எழுதலாம்? 1 டிவைட் பை ஏன்னு எழுதலாமா? இதை இப்படி இருந்ததுன்னா பவரில் -1 இருந்ததுன்னா என்ன பண்ணோம்? 1 டிவைட் பை ஏன்னு எழுதலாம். சரிங்களா? இன்ட்டு இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே இதெல்லாம் எப்படி எழுதுறதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போ ஏ பவர் -1 இருந்ததுன்னா 1 பை ஏன்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ அதே மாதிரி இதை எழுதலாமா? இப்போது ரூட் ஆஃப் இப்போ ஏ பவர் -1க்கு பதிலாக நான் 1 பை ஏன்னு எழுதலாமா? இன்ட்டு பி இருக்குது. சரிங்களா? இன்ட்டு ரூட் ஆஃப் 1 பை பின்னு எழுதலாமா? சி இன்ட்டு ரூட் ஆஃப் 1 பை சி இன்ட்டு ஏ. சரிங்களா? அப்போ பி பை ஏன்னு எழுதலாமா? இதை இன்ட்டு ரூட் ஆஃப் சி பை பி இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ பை சின்னு எழுதலாமா? இப்போ பாருங்கள், இப்போ தனித்தனியாக ரூட்டில் எழுதிக்கலாமா? தனித்தனியாக எழுதுங்க. ரூட் ஆஃப் பி டிவைட் பை ரூட் ஆஃப் ஏன்னு வந்துடுமா? இன்ட்டு ரூட் ஆஃப் சி டிவைட் பை ரூட் ஆஃப் பின்னு வந்துடுமா? இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ டிவைட் பை ரூட் ஆஃப் சின்னு வந்துடுமா? இப்போ இதெல்லாம் மல்டிப்ளேவில் தானே இருக்குது. இப்போ கேன்சல் பண்ணாமா? இது அணிஞ்சிடும், இது கேன்சலாக இந்த ஏவும் கேன்சல் ஆகிடும், இந்த சியும் கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு 1ன்னு வந்துடுமா ஆன்சரு? இப்போ ஆன்சர் என்னென்னா டிங்கிறதான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா?
இன்னும் வரைக்கும் நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷனில் எப்படியும் ஒரு 37 36 கொஷின் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு ரெண்டு கிளாஸ் வந்து வர மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு கவர் பண்ணிடலாம் எல்லா மாடலும். சரிங்களா?